கோயிலுக்கு போகிறதுக்காக காலையில் எந்திரிச்சு பரபரப்பாக கிளம்பிகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் வேறு, "எதுக்கு நீ மூஞ்சில துணியை தானே மூடி போட்டுட்டு வரப்போகிற, இதில் வேறு எதுக்கு உனக்கு மேக்கப்லாம்?" அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, நான் மூஞ்சில துணி போட்டுட்டு வந்தாலுமே மேக்கப் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி மேக்கப்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா நான் போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இது வந்து சாரியில் தான் தைச்சது. எங்கள் அம்மாவோட சாரி எது, நான் அடம் பிடிச்சி நான் இதில் சுடிதார் தைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தைச்சது. எனக்கு அது இந்த ட்ரெஸ்ஸு ரொம்பவே பிடிக்கும். போகிறதுக்கு ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா சாமிக்கு பூவெல்லாம் வாங்கியாச்சு. நான் வீட்டிலேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா, மொதல் நாள் நைட்டு செஞ்ச இந்த பரோட்டா வந்து கப்பில் வச்சு கொண்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நமக்கு பசிக்கும்ல. ஏன்னா காலையில் வேறு நாங்கள் சாப்பிடல. இங்கே வந்து தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி நான் வீட்டிலேருந்து டப்பாவில் வச்சு கொண்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே கோயிலில் வந்துட்டு அன்னதானம் போடுவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் கீழே ஃப்ரீயாக அன்னதானம்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. அடடா! அன்னதானத்தை வேறு மிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருந்தேன். கோயிலோட அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா, மொத்தம் 3600 படிக்கட்டு. நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட வேறு, இதெல்லாம் நான் அசால்ட்டா ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லி பெரிய சவால்லாம் விட்டேன். ஆனால் என்னால் 10 படிக்கட்டுக்கு மேலே ஏறவே முடியல. நான் ஏதோ மெல்ல மெல்ல உட்காந்து ஏறி எப்படியும் எவரெஸ்ட் மலை ஏறின ஒரு சந்தோஷம் மாதிரி, அப்பாடா 1800 படிக்கட்டு ஏறியாச்சு, சாமியும் கும்பிட்டாச்சு, ஈஸியாக இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் எடுத்து வச்சா ஒரு புடி பிடிச்சது பாருங்க. ஐயோ அம்மா! அதுக்கப்புறம் அங்கே ஒரு குச்சி இருந்துச்சா, அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு அப்படியே ஊனி ஊனி மெல்ல மெல்ல நடந்துக்கிட்டு போகிற இடம் ஃபுல்லாக உட்காந்து உட்காந்து எந்திரிச்சு ஒரு வழியாக கீழே போய் இறங்கிட்டேன்.